இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில இந்த கூடுதல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், எப்படி ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை விடுதலையாக்குகிறது அப்படிங்கிறத குறிச்சு தியானிச்சோம். இதை கேட்காதவங்க மறுபடியும் இங்க கண்டிப்பா அதை நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு பெரிய விடுதலை அந்த சத்தியத்துக்குள்ள இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வர்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் விடுதலைகளை நம்ம அனுபவிக்க முடியும். சுகத்தை அனுபவிக்க முடியும், சமாதானத்தை அனுபவிக்க முடியும், உறவுகள்ல அந்த சுகத்தையும் சமாதானத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். இது எல்லாமே அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம எப்ப வந்தோமோ அப்பவே இதையெல்லாம் நம்ம ஈஸியா அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோங்கிறதான் நேற்று நம்ம ஆழமா தியானிச்சு பார்த்தோம். நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருந்தது. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் ஆச்சு. நீங்களும் அதை கேட்காதவர்கள் அதை கேட்கும்படியாகவும், கேட்டவங்க மறுபடியும் அதை கேட்கும்படியும், அது அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான், அந்த லா தான் எனக்குள்ள செயல்படுதுங்கிறது உங்க ரத்தத்துல அந்த சத்தியம் கலக்கணும். அது வரைக்கும் அந்த சத்தியம் நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அழகா நம்ம அந்த சூழ்நிலைகளை ஓவர் கம் பண்ணி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருங்கிறத அறிந்து செயல்படும் போது எப்பொழுதும் விடுதலை உள்ளவர்களாய் நம்ம வாழ முடியும். அப்போ இந்த நாள்ல கூட கிட்டத்தட்ட அதோடைய கண்டினியூஷன் மாதிரி தான் சில காரியங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த வேதத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. ஏன்னா இதன் யாக்கோபு 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5ல பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. போல்டா சொல்றாரு, அவன் வர்றான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் அவனுக்கு இடமே கொடுக்கல, அதனால என் பக்கத்துல வர்றதுக்கு கூட அவனால என்ன செய்யாது, முடியாது, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு எந்த வகையிலையும் நான் டோரை திறந்து கொடுக்கல அப்படின்னு இயேசு சொல்றாரு. இப்போ பிசாசுக்கு நம்ம தான் என்ன செய்யக்கூடாதான், இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். 1 பேதுரு 5ல பாக்குறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா, விழித்திருக்கணுமா. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். எந்த நேரத்துல அவன் எந்த எண்ணத்தை கொண்டு நமக்கு போடுறான், அது எங்கிருந்து வந்தது, அத உடனடியா நிதானிச்சு அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கும் போது, இது எனக்குரியது இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இப்போ அன்பு மாத்திரம்தான் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறபடியினால பிதாவானவர் எனக்கு இப்போ கிறிஸ்துவின் மூலம் நான் பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம தேவனை பெரிதாய் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஹார்ட், நம்ம இருதயம் தான் ஒரு வீடு மாதிரி இருக்கு. நம்ம வீட்டை இப்போ திறந்து போட்டு, ஜன்னல் எல்லாம் திறந்து போட்டு எல்லாத்தையும் அப்படி வச்சிருந்தோம்னா எந்த திருடனும் என்ன செய்வான், ஈஸியா நுழைவான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நம்ம இருதயமாகிய வீட்டை அவன் அக்சஸ் பண்றதுக்கு
நம்ம என்ன செய்யறோம்? திறந்து வச்சிருக்கிறோம். இதனாலதான் இருதயமாகிய இந்த நிலத்துல அவன் முள்ள விதைக்கிறான். முள்ளு வளர்ந்து விதைக்கப்பட்ட வார்த்தை என்ன செய்து பலன் தராமல் போகிறத பார்க்கிறோம். இல்ல கடினமான இருதயம், அந்த இருதயத்துல எந்த வார்த்தைய போட்டாலும் அது என்ன செய்ய மாட்டேங்குது? பலன் தர மாட்டேங்குது. சீக்கிரத்துல அந்த வார்த்தை நம்மளை விட்டு அது தீந்து போறது. அப்போ எப்போ இந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? வேலி அடைத்து காத்து கொள்ளணும். இருதயத்தை எல்லாத்துக்கும் திறந்து கொடுக்க கூடாது. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கு, ரிப்போர்ட் சொல்ற வார்த்தைக்கு, இல்ல என்ன காரியங்கள் உங்களுக்கு எதிராய் செயல்படுதோ இதுக்கு எல்லாம் நம்ம இடம் திறந்து கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசு அப்ப உங்களை விட்டு ஓடி போவான், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இந்த தெளிந்த புத்தின்னு ஒண்ணு நமக்கு இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் கொண்டு நமக்குள்ள போட்டுட்டே இருப்பான். அதை எல்லாத்தையும் நம்ம தாட்ஸ்ல நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாள் கூட அவனை விட்டு அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தேவனுடைய அன்பையும் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது, தேவனுடைய வல்லமையையும் நம்ம பார்க்க முடியாது. முழுவதுமாய் அவன் தான் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருப்பான். இந்த 1 தீமோத்தேயுல நம்ம பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 1:7 நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்ம மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னாலே அது எங்க இருந்து வருது? பிசாசிடம் இருந்து வருகிறது. நம்ம இடம் திறந்து அவனுக்கு கொடுத்திருக்கிறோம். நம்ம கொடுக்காம அவனுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியிலையும் அவனுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனால, நம்ம அதை அறிந்து உணராததுனால நம்ம சாதாரண மனுஷங்களை போலயே சிந்திச்சு அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அங்க இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அப்ப அதுதான் வானத்துக்குரியவர். இந்த வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் நம்மனா, அப்ப நம்மளும் அந்த இடத்துலதான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனா இப்போ நம்ம எந்த எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம இருதயத்தை தாமே ஆராய்ந்து பார்க்கணும். எதுக்கெல்லாம் அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம்? தெளிந்த புத்தி இல்லையா? அங்க பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. எப்பவும் அவருடைய அன்புக்குள்ள நம்ம உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்த கேட்டாலும் நமக்கு செய்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரா? நம்மளை விசாரிக்கிறவராம். அவர் நம்மளை கேர் பண்ணுகிற ஒரு அப்பாவாம். இவ்வளவு தெரிஞ்சா கூட நமக்கு என்ன வருது? மாம்ச எண்ணங்கள் தான் மேலோங்கி நிக்குது. அப்படின்னா நிச்சயமாய் இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லாரும் அவனவன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எந்த இடத்துல டோரை நம்ம திறந்து கொடுத்திருக்கிறோம்? நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வார்த்தைகள், இதுதான் அவன் ஆக்சஸ் பண்ற இடமா இருக்கு. நம்ம இருதயத்தை நம்ம திறந்து கொடுத்து, நீ வா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ என்ன செய், திருடிக்கோ அப்படின்னு நம்ம திறந்து கொடுக்கிறோம். இந்த திருடன் உள்ள வரும்போது
அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். மெயினா அந்த திருடன்கிறது நீங்க அந்த யோவான் 10வது அதிகாரத்துக்கு முந்தில நீங்க பார்த்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயருடைய அந்த அந்த போதனைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு காரியம், இவன் தான் திருட வருகிறவன். அதுவும் நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம். நியாயப்பிரமாணம் அடிமைப்படுத்துது ஜனங்களை. இன்னொரு காரியம், நம்ம எந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். இததான் இன்றைக்கு காலை வேளையில நம்ம தியானிச்சு பார்க்க போறோம். ஏன்னா இதை தியானித்தால் மட்டும்தான், இதை நம்ம அறிந்தா மட்டும்தான் நம்ம விடுதலைக்குள்ள வர முடியும். இல்ல நீங்க எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் சரி, இதுல ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம விடுதலைய பார்க்க முடியாது. அப்போ இந்த காரியம், இந்த எபேசியர் 4 இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முந்தின மனுஷனை களைந்து போட்டு. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்க்கிறது என்னன்னா, நம் 2 ஆதாம், முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம். இந்த முதல் ஆதாமுக்குள்ள நம்ம இருக்கிறோமா, 2ஆம் ஆதாமுக்குள்ள நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம இருதயம் எப்பவும் அன்புல, சந்தோஷத்துல, சமாதானத்துல இருந்ததுன்னா கிறிஸ்துவுக்குள்ள 2ஆம் ஆதாமுக்குள்ள இருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ளலாம். இதுல இந்த காரியத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம்னா, இந்த முதல் ஆதாமினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்குது. நீங்க அதாவது எபேசியர் 4 நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. நமக்கு டைம் கிடைச்சா ஒரு நாள் அதை நல்லா தியானித்து பார்ப்போம். இப்போ பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்ங்கிறத குறிச்சு நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானித்து பார்க்க போறோம். அதுல 22வது வசனத்துல 21ல நம்ம பார்க்கிறோம், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த நியூ மேன், இந்த நியூ மேனுக்கு என்னதான் இருக்கும்? அன்புதான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும், சமாதானம் தான் இருக்கும். அததான் வார்த்தை சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. அப்ப தேவ சாயல் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் தேவ சாயல். புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்றோம்னா இந்த தேவ சாயலை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்போ இந்த தேவ சாயலை நம்ம தரித்து கொண்டுட்டோம் அப்படின்னா அங்க என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நம்ம செயல்படணும்னு சொல்லி பின்வருகிற அந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இப்ப பவுல் நம்மளை எச்சரிக்கிறாரு, எந்த வகையிலையும் நீங்க என்ன செய்யாதீங்க, டோன்ட் கிவ் எனி ரூம். எங்கெல்லாம்? ஹார்ட்ல, நம்ம மைண்ட்ல, நம்மளுடைய பிஹேவியர்ல சாத்தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. 25வது வசனம், அங்க அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோடே மெய்யை பேச கடவன். தேவனுடைய சாயல்ல நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா அவர் பொய் இல்லைன்னா அவர்கிட்ட நம்ம கிட்ட என்ன இருக்காது? பொய் இருக்காது. ஜீவனின் ஆவியின் பிரமாணம் அப்பதான் நம்ம கிட்ட செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துலயே நம்ம ஒரு சின்ன ஒரு சபையா தான் கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தான் ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம். தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிற நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் உண்மைய பேசணும். பொய்ய என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. அப்படி பேசணும் அப்படின்னா அங்க என்ன செய்யறோம்? சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்.
அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஹோல்டிங் ஆன் டு ஆங்கர், கோபம் கொள்ளுகிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரா பேசுறாங்க, உடனே உங்க ஹார்ட்ல ஒரு கோபம் வருது. ஆனா பாவம் செய்யாதிருங்கள்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு அவங்க மேல கசப்பையும் மன்னியாத தன்மைகளையும் நம்ம இருதயத்துல அது ரூட் ஆறதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிசாசுக்கு இடம் திறந்து கொடுத்துட்டோம்னு அர்த்தம். இப்ப வசனம் தெளிவா சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னா நம்ம எரிச்சல் அன்னைக்கே என்ன செஞ்சிடணுமா? தணிஞ்சு போயிடணும். ஐயோ அவங்க பேசிட்டாங்க, பரவாயில்ல, எனக்கு என் அப்பா இருக்கிறாரு. உடனடியா நீங்க ஆவியானவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிப்பீங்கன்னா ஆவியானவர் உங்களை அழகா கைட் பண்ணி அந்த பிட்டர்னஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர்றத நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நேத்து நம்ம பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துல செயல்படுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆவியின்படி நடக்கல, மாம்சத்திலேயே நம்ம என்ன செய்யறோம்? நடக்கிறோம். முதல் ஆதாமுக்குள்ள நம்ம திங்க் பண்ணி அவனுக்குள்ளேயே இருந்து அந்த பழைய மனுஷனை களைந்து போடாததுனால இந்த கோபங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்ம ஹார்ட்டுக்கு அவனுக்கு இடம் திறந்து கொடுக்கிறோம். திறந்து கொடுத்துட்டு ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இது நடக்குது, அது நடக்குது, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் என் குடும்பத்துல இத்தனை பிரச்சனை. கிறிஸ்து நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் அவர் செய்து நம்மளை விடுதலையாக்கிட்டு சென்றிருக்கிறாரு. இன்னைக்கு உன்னதத்துல அவரு கூட நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு, ஆளுகைய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் சாதாரண மனிதர்களை போல இருக்கிற காரணம் நம்ம என்ன செய்யறோம்? எப்படி ஏவாள் சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தாளோ அதே போல நாமும் இடம் கொடுத்தபடியினால இந்த முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்துட்டேதான் இருக்கிறோம். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மனுஷங்க பேசுற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த அன்புல செயல்பட முடியாதபடி இந்த முதல் ஆதாமுக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். இன்னைக்கு பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரும் இந்த முதல் ஆதாமுக்குள்ள இருந்து நம்ம இடம் கொடுத்திருக்கிறோங்கிறத அறியாதபடியினாலதான் அவங்க அதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை யார் ஒருவன் அறிந்து கொள்ளுகிறானோ அறிந்து கொள்ளுகிற வேளையிலேயே அவங்க விடுவிக்கப்படுவாங்க. ஏன்னா இத நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்லும் போது, இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுதே பிசாசு தானா வெளியேறி இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம யார் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யல, இன்னும் அறிந்து கொள்ளல. அப்போ எப்பெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோமோ, தெளிந்த புத்தி இல்லாம விழித்திருக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு லீகல் ரைட்ஸ் கொடுத்துடுறோம். அவனை திறந்து நம்ம உள்ள விட்டு அவனை என்ன செய்யறோம்? நம்ம ஹார்ட்ல கிரிய செய்ய விட்டுட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இப்படி புலம்பிக்கிட்டே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ 25வது வசனம் சொல்லுது, பொய்யை களைந்து நம்ம என்ன செய்யணுமா? சத்தியத்துல நடக்கணும். பொய்யை களைந்து அப்படின்னா ட்ரூத்ல நடக்கணும். இந்த ஃபேக்ட், உலகத்தின் ஃபேக்ட்ஸ் 1008 காரியங்களை சொல்லலாம். இதை இப்படி செஞ்சா இப்படி வரும், அப்படி செஞ்சா அப்படி, இதை சாப்பிட்டா இப்படி வந்துரும். இங்க ட்ரூத் என்ன சொல்லுது? இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இது எல்லாமே என்னது? ஃபேக்ட். ஆனா ட்ரூத் கிடையாது. இந்த ஃபேக்ட் எல்லாமே வேதம் என்ன சொல்லுது? பொய்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ சத்தியத்துல நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருங்கிறத நம்ம உணர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறவர்களா இருப்போம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்,
கோபம். இந்த கோபம் என்ன செய்யுது? பிசாசுக்கு நம்ம வழி திறந்து கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கு. இன்னைக்கு நிறைய ஹீலிங் ஹிண்ட்ரன்ஸா இருக்கிறது இந்த அன்ஃபர்கிவ்னஸ் தான். ஏன்னா இருதயம் எப்பவும் அதையே தியானிச்சுட்டு இருக்கு. சயின்டிபிக்கலாவே இப்ப என்ன செய்யறாங்க? இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க, எப்பவும் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க, உங்க வியாதி உங்களை விட்டு போகும், பயப்படாதீங்க. இதெல்லாம் விஞ்ஞான உலகம் இன்றைக்கு கண்டுபிடிச்சு சொல்லுது. இத இயேசு கிறிஸ்து என்றைக்கோ நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா சயின்ஸ் சொல்றத நம்ம ஏத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறத நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை நம்ம ஜீவனாய் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 29வது வசனம் போட்டிருக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்து வந்தது அப்படின்னாலே நம்ம இருதயத்துல அவனுக்கு வாசலை திறந்து கொடுத்துட்டோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணுமா? வாயிலிருந்து புறப்படணுமா? இந்த வாயிலிருந்து எப்ப பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தை புறப்படும்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் எப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படும் அப்படின்னா, நம்ம இருதயம் எதில் நிரம்பி இருக்கிறதோ அதை தான் நம்ம வாய் பேசும். இன்னைக்கு இருதயம் ஃபுல்லா பிட்டர்னஸ், ஆங்கர், அன்ஃபர்கிவ்னஸ், எல்லா சத்தியத்துக்கு எதிரான பொய்கள், பயம், கவலை, இது எல்லாத்துலயும் நிரம்பி இருந்ததுன்னா இததான் வாய் பேசும். மற்றவங்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பயம் காட்டி மற்றவங்க ஓரளவுக்கு விசுவாசத்துல இருக்கிறவங்களையும் விசுவாசத்தை கெடுத்து விடுறவங்களா நம்ம மாறி இருப்போம். வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். ஏன்னா இது டோரை டெவிலுக்கு திறந்து கொடுக்கிற ஒரு வாசல். இத திறந்து கொடுத்துட்டு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னல செயல்படணும்னா நிச்சயமா பிரமாணம் செயல்பட முடியாது. நீங்க ஜீவனின் ஆவியின் பிரமாணம் உங்கள செயல்படணும்னா ஆவியின்படி நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசுறதுக்கு நீங்க இடம் கொடுத்து, ஒரு சூழ்நிலை எதிரா இருக்கு, ஒரு மனித வார்த்தைகள் எதிரா வருது, இல்ல மனிதர்கள் எதிரா உங்களுக்கு செயல்படுறாங்க அப்படின்னா, அப்பா இந்த இடம் இப்படி இருக்கு, இத குறிச்சு நீங்க என்ன வார்த்தை என் கூட பேசுறீங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்டு அமைதலா உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுக்க போது அழகா இருதயத்துல ஆவியானவர் பேசுவார். அந்த சத்தத்தின்படி நம்ம நடந்தோம்னா இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும். இத நேத்து நம்ம நல்லா அழகா தியானிச்சு பார்த்தோம். அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் அதை கேளுங்க, மறுபடியும் அதை கேளுங்க. நம்ம வாழ்க்கையே மாறும். நம்ம இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள, பலவீனங்களுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அடுத்ததா 30வது வசனம் பார்க்கிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு, அவர் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த காரியங்களுக்கெல்லாம் வழி திறந்து கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, எப்படியெல்லாம் நம்ம துக்கப்படுத்துறோமா அவரை? சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இது எல்லாம் இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம்.
இந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு இந்த ஆவியானவருடைய சத்தத்தின்படி நம்ம நடக்கல அப்படின்னா நம்ம சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது எப்படி? அவரை நம்ம துக்கப்படுத்துறோம். அவரை துக்கப்படுத்துறது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்ம இருதயத்துல இடத்தை திறந்து கொடுக்கிறோம். முதல் ஆதாமை ஆளுகை செய்த இந்த சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறபடினால நாமும் அந்த முதல் ஆதாமுக்குள்ளேயே வாழ்ந்து அவங்க எதுலெல்லாம் கட்டப்பட்டிருந்தாங்களோ அதுலலாம் நம்மளும் கட்டப்பட்டிருக்கிறோம். வியாதியில, பலவீனத்துல, போராட்டங்கள்ல, எப்பவுமே சமாதானம் இல்லாம. இன்னைக்கு நமக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு? கேட்கறது கிடைக்குது, இதெல்லாம் இருக்கு. பல நன்மைகளை அப்பாட்ட இருந்து நம்ம சுதந்திரித்துக் கொள்றோம். உண்மையான தேவ சமாதானம், சந்தோஷம் இதுல நம்ம இருக்கிறோமா? உலகத்துல இருக்கிறவங்க கூட அதெல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்ஜாய் பண்றோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா இந்த முதல் ஆதாமுக்கு உள்ளேயே நம்ம வாழ்ந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்க அமைதலா ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிரா வருதுனாலே ஆவியில நான் யாரா இருக்கிறேன், நீங்க இன்னைக்கு பிதா எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பிதாவோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்து எனக்கு மூத்த சகோதரனா இருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை மனசாட்சியை கூட சுத்திகரித்து இன்றைக்கு அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இன்னைக்கு தைரியமா என் அப்பாட்ட போய் என்ன கேட்டாலும் என் அப்பா எனக்கு தருவார், என் அப்பா பெரியவர், வல்லமை உள்ளவர். நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆளுகை அவர் மேல இருக்குது. அப்ப இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையின் ஆளுகை அவர் கரத்துல இருக்கு, அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு நம்ம எப்பவும் எப்படி இருப்போம்? ரிலாக்ஸ்டா, சந்தோஷமா, சமாதானமா அவரை எப்பவும் பெருசா பார்த்துட்டே இருப்போம். இப்ப இன்னைக்கு இத்தனை விஷயத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அவரை பெருசா பார்க்கல, அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கிற ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 32வது வசனத்துல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ ஒரு நபரை பாக்குறீங்க, அந்த நபரை பார்த்த உடனேயே உங்களுக்குள்ள அப்படி ஒரு கோபமோ எரிச்சலோ வருதுன்னா உடனே நீங்க அதை ஆவியானவர்கிட்ட கொண்டு போங்க. இத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆவியானவர் உங்களுக்குள்ள பேச பேச அவருடைய நடத்துதலுக்கு நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்க என்ன ஆகும்னா நீங்க விடுதலையாக ஆரம்பிப்பீங்க. ஆமால, ஆவியானவரே நீங்க எனக்கு இதை சொல்றீங்க, நான் கீழ்ப்படிவேன். ஒபீடியன்ஸ் இதுல ரொம்ப முக்கியம். அன்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் அவனுக்குள்ள பாவ மரணங்கிறது ஆளுகை செய்ய தொடங்கிச்சு. இன்னைக்கும் இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த எபிரேயர் 13:12-15 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர், Hebrews chapter 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்ப கசப்பான வேர் முளைத்தெழும்பும் போது தேவ கிருபையை நம்ம அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம்? இழந்து போகிறோம்.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்ப கசப்பான வேர் முளைத்தெழும்பும் போது தேவ கிருபையை நம்ம அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம்? இழந்து போகிறோம். இந்த கசப்புங்கிறது என்ன செய்யுது? நம்ம இருதயத்தை பாய்சன் பண்ணுது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்கிறத போக்கஸ் பண்ணாம நம்ம பெயினையும் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி இத பெருசா பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் நீதி செய்யும் போது அது வேற மாதிரி இருக்கும். நேத்து அதை தான் நம்ம பார்த்தோம். அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிடுறேன். அப்போ ஆனா இன்னைக்கு நம்மள அவர் என்ன செய்ய சொல்றாரு? நீ பிளஸ் பண்ணு, மனதார பிளஸ் பண்ணு. இத நம்ம செய்யும் போது இன்னைக்கு ஏன் வாழ்க்கை அதுக்கு ஒரு சாட்சியா நான் நிச்சயமா சொல்ல முடியும். எந்த அளவுக்கு இத நம்ம செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம விடுதலை ஆகிறோம். நம்ம விடுதலை ஆகிறது நிமித்தம் சுற்றி உள்ள காரியங்கள்ல எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யறோம்? விடுதலை ஆகிறோம். இப்போ விசுவாசம் நமக்குள்ள பூரணமா செயல்படணும் அப்படின்னாலே இந்த மன்னிக்கிற இருதயம், இந்த கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க மார்க்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க தெளிவா போடப்பட்டிருக்கு. மார்க் 11வது அதிகாரம். நம்ம ஜெபிக்கும் போது யார் பேர்லயாவது குறைவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணுமா? அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி நம்ம இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தால் சொன்னது ஆகும். நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ இந்த பிட்டர்னஸ் இருக்கும்போது நம்ம இருதயம் ஃபுல்லா அதுலயே நிரம்பி இருக்கும். நம்மளுக்கு உள்ள விசுவாசம் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் போயிரும். இந்த வனாந்திரத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் இதுதான் அவங்களுக்கு பிரதானமா இருந்ததை பார்த்தோம். கான்ஸ்டன்டா எப்பவும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் போக செய்த ஒரு முக்கியமான காரியமா பாக்குறோம். எப்பவுமே கசப்புக்குள்ளயும் வெறுப்புக்குள்ளயும் அப்படி என்ன செஞ்சுட்டா? தேவன் எங்களுக்கு சாகிறதுக்கா எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீரு. இந்த வனாந்தரத்துல செத்து போறதுக்கு நாங்க எகிப்துல இருந்திருக்கலாம். அங்க எங்களுக்கு வெங்காயம் இருந்தது, வெள்ளரிக்காய் இருந்தது. இப்படியே என்ன செய்யறாங்க? தேவனுடைய அன்பையும் உணரல, அவங்க அவருடைய வல்லமையும் உணரல. நம்மளை இவ்வளோ பெரிய கடலை பிளந்து கொண்டு வந்திருக்கிறாரே அப்படிங்கிறதையும் உணரல. ஆனா இதை எதுவுமே அனுபவிக்காத ஒரு வேசி, ஒரு ராகாப்ங்கிற வேசி இந்த தேவனை பெருசா பாக்குறா. அதனாலதான் அவ இயேசுவினுடைய ஜீனியாலஜியில அவ வர்றத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம யார பெருசா பார்க்கிறோம்? மனிதர்களுடைய வார்த்தைகள் இது பெருசா? நம்மளையே நேசித்து கொண்டு நம்ம மேலேயே நினைவா இருக்கிற, நமக்காக எதையும் செய்ய துடிக்கிற ஒரு தகப்பன், எதையும் செய்ய வல்லமையுள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நிச்சயமா இந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெறலாம். அப்போ நம்ம ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த பிட்டர்னஸ் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த அன்ஃபர்கிவ்னஸ் நம்ம பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யுது? அது தடை செய்கிற காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அந்த வேலைக்காரன், மன்னியாத அந்த வேலைக்காரனை குறிச்சு மத்தேயு 18ல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த ராஜா இவனுக்கு மன்னிக்கிறாரு. இவன் அவன்கிட்ட வாங்கியிருந்த கடனை திரும்ப செலுத்தாதவனை மன்னிக்காதபடியினால அவனுக்கு என்ன ஒரு தண்டனை வருது? கட்டப்படுகிறான். அதை நம்ம வாசிப்போம். மத்தேயு
18. இது எல்லாமே ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல. நம்ம விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அங்க அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு சில காரியங்கள்ல நம்ம டார்மென்டேஷன் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, உபாதிக்கிறவன் நம்மள என்ன செய்யறான்? உபாதிக்கிறான். இந்த அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம இருதயத்துல அவனுக்கு இடம் திறந்து கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. தெளிந்த புத்தி இல்ல, விழித்திருக்காதபடியினால அவனுக்கு இடம் திறந்து கொடுக்கறதுனால இதெல்லாம் உள்ள வருது. எப்ப பார்த்தாலும் மனுஷங்களை பத்தியே சிந்தனைகள், அவங்கள பத்தியே எண்ணங்கள், இல்ல நம்மளை குறிச்சு நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதை பத்தியே எண்ணம், பயம், கவலை. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவரை பெரிதாய் பார்க்காதபடி இதுலெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோம். அதனால உபாதிக்கிறவன் நம்மள என்ன செய்யறான்? உபாதித்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தேவன் இதை என் வாழ்க்கையில அனுமதிச்சாரு. நிச்சயமா கிடையாது. நம்ம செய்வோமா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை? அப்போ நமக்காக குமாரனையே கொடுத்தவர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி அவர் அனுமதிப்பாரா? இதெல்லாம் ஃபெய்த் டெஸ்டா நமக்கு வருது. அவருக்கும் அதே சோதனைகள் வந்தது பூமியில இருக்கிறப்போ. ஆனா அவர் அதை எப்படி மேற்கொண்டார்? அடுத்ததா பொய்கள். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இந்த பொய்யனை எப்படி ஜெயிக்க முடியும்? எவ்வளவு தூரத்துக்கு வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு நமக்குள்ள போகுது, வார்த்தையை தியானிக்கிறோம். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இப்ப இந்த பொய்களை களைஞ்சு போடுறதுக்கு இந்த சத்தியத்தை மறுபடியும் 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 நம்ம ஆழமா இருதயத்துக்குள்ள கொண்டு போகும்போதுதான் நம்ம அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். ட்ரூத்தை வச்சு இந்த பொய்களை நம்ம மேற்கொள்ளுவோம். அடுத்ததா பெருமை. யாக்கோபு 4:6 பார்க்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மைங்கிறது என்ன? நீங்க அதுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுக்கு முந்தினதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இதே தாழ்மையை குறித்து பேசப்பட்டிருக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அது எதை குறிச்சு? அந்த இடத்துல கவலைப்படுறோம் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன இருக்கா? பெருமை இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதுல 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதுக்கு அடுத்துதான் 7வது வசனத்துல இது வருது. இப்ப கவலைப்படுறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெருமை இருக்கு. ஏன் கவலைப்படுறோம்? நம்ம எதையோ சாதிச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு கவலை வருது. இந்த கவலை இருந்தது அப்படின்னாலே ஆவி ஒரு நம்மளுக்கு என்ன இருக்கு? பெருமை இருக்கு. தாழ்மையா, அப்பா இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, எனக்கு எதிராக இப்படிதான் இருக்கு, ஆனா நீங்க என் அப்பா, எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு அவர்கிட்ட ஆளுகையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது யார்கிட்ட கிரியை செய்யணும், அதை எப்படி கிரியை செய்யணும், அந்த காரியத்தை அவர் எப்படி சரிப்படுத்தணும், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அதனாலதான் வசனத்துல நம்ம பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி பார்க்கணும், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுல நம்ம என்ன செய்யல? அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையின் காரியங்களை ஒப்பு கொடுக்கல. நாமளே வச்சுட்டு ஜோம் பண்றோங்கிற பேர்ல இறக்கி வச்சுட்டு திருப்பி அதை தூக்கிக்கிட்டு வந்து அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அங்க என்ன இருக்கு? நமக்கு பெருமை இருக்கு. நான் எதையோ செஞ்சு சாதிச்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் நமக்குள்ள அந்த பெருமை இருக்குதுன்னு அங்க வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது.
அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு 6வது வசனம் சொல்லுது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இப்ப நமக்கு உயர்வு அடையணும்னு தான் அவர் சித்தம். ஆனா அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோமா? இல்ல பிசாசுக்கு எல்லா டோரையும் திறந்து கொடுத்துட்டு மன்னியாமை, கசப்பு, சத்தியத்துக்கு விரோதமான பொய்கள், பெருமை, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை இன்னும் செய்யல, ஏன் இப்படி ஆண்டவர் செய்யறாரு, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவரையே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாரு கூடயும் பேசுறாரு. இந்த காரியங்கள், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிற காரியங்கள் நம்ம ஃபெய்த்தை என்ன செய்தான்? சோக் பண்ணுது. அப்படியே நம்ம விசுவாசத்துல செயல்பட விடாதபடி தடை செய்யுது. தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில ஃப்ளோ ஆகாம தடை செய்யுது. பிசாசுக்கு இது இடம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அன்பினால் தான் விசுவாசம் கிரியை செய்யும்னு வேதம் சொல்லுது. கலாத்தியர் 5:6 நம்ம பார்க்கிறோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Faith worketh through love. அப்போ அந்த அன்புக்கு எதிராக என்னெல்லாம் இருக்குதோ, அது பிட்டர்னஸா இருந்தாலும் சரி, அன்ஃபர்கிவ்னஸா இருந்தாலும் சரி, பெருமையா இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமான பொய்களை நம்ம நம்பிட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிராய் செயல்படுகிற காரியம். அன்புக்கு எதிராய் செயல்படுறது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிராய் செயல்படுது. இப்ப நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகணும் அப்படின்னா அவரை அறிகிற அறிவுல கிருபையும் சமாதானமும் பெருகும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர 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 ஈஸியா மன்னிக்க முடியும், ஈஸியா எல்லாரையும் நேசிக்க முடியும். நமக்குள்ள என்ன இருக்காது? எப்பவுமே கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிப்போம். இப்படி ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு ஆவியானவரால நம்ம நடத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்பவும் சந்தோஷத்திலயும் சமாதானத்திலயும் இருக்கும். இததான் சீஷர்கள் என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு எதிரா அத்தனை சூழ்நிலைகள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த வார்த்தைகளை ஆழமா நீங்க தியானிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் வரணும்னு விரும்புறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர் நம்மளை உயர்த்தும்படிதான் அவர் விரும்புறாரு. நீங்க நினைக்கலாம், அப்போ நான் என்ன அவங்களுக்கு கீழே என்னாலுமே இப்படி அடிமையா தான் இருக்கணுமா? அவங்களுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே பேசக்கூடாதா, செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஆயிரும். இப்ப இது எல்லாமே எங்க பிரச்சனையா இருக்குன்னா அவரை சரியா அறிந்து கொள்ளாததுதான் பிரச்சனை. அவருடைய அன்பை நம்ம அறிய 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 ஒரு புது கற்பனையை யோவான்ல சொல்றாரு 15வது அதிகாரத்துல, நான் உங்களில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்ப அவரோட அன்பை நம்ம புரிய 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 புரியதான் நம்ம மத்தவங்களை நேசிக்க முடியும். முதல்லயே நேசிக்கிறத, ஒருவேளை அந்த ஸ்டெப் கடினமா இருந்தா முதல்ல மன்னிக்கிற இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. கசப்பை விட்டுட்டு, மன்னியாமை அந்த தன்மைகளை விட்டுட்டு, சரிப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க எனக்காக செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வரும்போது ஆவியானவர் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கிற இருதயத்தையும் நமக்கு தருவார். ஏன்னா அவர் எப்படி நம்ம நேசிக்கிறாருங்கிறத நம்ம அறியும் போது மற்றவங்களை நம்ம எளிதாய் நேசிக்க முடியும். இப்ப நம்ம பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அங்க ஏவாள் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை அவ ரிஜெக்ட் பண்றா. சந்தேகம் அவளை ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுக்கிறா. ஒரு பெரிய விழுகை அந்த ஏதேன் தோட்டத்துல நடைபெறுகிறத பார்க்கிறோம். இந்த ஸ்மால் ஓப்பனிங், இந்த சின்ன இடம் கொடுக்கிற இந்த காரியம் முழு மனுக்குலமும் விழுந்து போகிறதுக்கு ஒரு இடமா மாறிடுச்சு. இன்னைக்கும் நம்ம அதையேதான் செய்யறோம். இந்த சர்ப்பத்துக்கு இடம் திறந்து கொடுத்துட்டே இந்த முந்தின மனுஷனுக்குரிய மோசம் போக்குற நடக்கைகள் இன்னும் நமக்குள்ள இருக்குது. கீழ்ப்படியாமை, இது எல்லாமே
எங்க இருந்து வருது? முதல் ஆதாம். அங்க காயினுடைய கோபம். ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த உடனே ஆபேல்ட்ட சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கு, நீ ஏன் உன் தம்பி மேல பொறாம கொள்ற? அங்க காயின் பிசாசுக்கு இடம் திறந்து கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு சத்தம் இடம் கொடுக்காம கோபத்துக்கு இடம் கொடுத்து அந்த தன் சகோதரனையே கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தேவ சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல. அடுத்ததா சவுல பார்க்கிறோம். தாவீதினுடைய அந்த வெற்றி அவனால என்ன செய்ய முடியல? இருதயத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. அங்க பொறாம வருது. பொறாம வந்த உடனே என்ன உள்ள வருது? ஒரு பொல்லாத ஆவி. அப்போ இதுக்கு இடம் திறந்து கொடுத்தது யாரு? சவுல். இந்த பொறாம உள்ள வந்த உடனே பொல்லாத ஆவி அவன் வாழ்க்கைய அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ முறை தாவீத கொலை செய்யணும்னு அவன் துடித்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த பொறாமையும் என்ன செய்து பிசாசுக்கு இடம் திறந்து கொடுக்கிற ஒரு காரியமாய் பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்து பண ஆசை. அதுல நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The devil had already put into the heart of Judas to betray Jesus. பிசாசு அவன் இருதயத்துக்குள்ள ஏற்கனவே இயேசுவை மறுதலிக்கும்படி அவன் ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? உள்ள திணிச்சுட்டான். இதுக்கு திறந்து கொடுத்தது யாரு? யூதாஸ். பண ஆசை. ஆனா இது எதிர்த்து ஜெயம் பெற்றவர்களையும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அங்க யோசேப்பு போத்திபாருடைய மனைவி தன் ஆசைக்கு இணங்காதபடிக்கு அவன் என்ன செய்யறான்? அங்க தப்பித்து ஓடுறான். அப்போ அதாவது இம்மீடியட்டா நம்ம எப்ப ரெசிஸ்ட் பண்றோமோ நம்ம என்ன செய்யறோம்? அவனை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். இங்க இயேசு அந்த வனாந்திரத்துல சோதிக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லும் போது எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு விரோதமாய் அதுக்கு மேல சத்ருவால செயல்பட முடியாது. அவன் அந்த இடத்த விட்டு என்ன செய்யறான்? ஓடி போறான். இன்னைக்கு உங்களுக்கும் எதிராய் ஏதாவது ஒரு எண்ணம் வருது அப்படின்னா உடனே வாக்குத்தத்தத்தை பேசுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அங்க தாவீது அத்தனை முறை சவுல் கொல்ல வந்தப்ப கூட தாவீதுக்கே சவுல கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்ப கூட அவன் என்ன செய்யல? பிட்டர்னஸ்ல, ஆங்கர்ல அவன் செயல்படல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை கை போட நான் எப்படி, எனக்கு என்ன இருக்கு, தகுதி இருக்கு, நான் என்னால எப்படி முடியும் அப்படின்னு தாவீதினுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம இருதயத்துல இந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்றென்றைக்கும் அது அன்புலையும் சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் விடுதலையிலையும் நம்ம இருப்போங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம லைஃப்ல என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி ஆவியானவருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் நான் செவி கொடுப்பேங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ உங்க வாழ்க்கை மாத்திரம் இல்ல, உங்க சுத்தி இருக்கிற சம்பவங்கள், காரியங்கள், எல்லா சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலயும் மாற்றம் உண்டாகும். ஏன்னா நீங்க ஜீவனுக்குள்ள வந்துருவீங்க. நீங்க ஜீவனுக்குள்ள வந்தா உங்களுக்கு எல்லாமே ஜீவனா மாற ஆரம்பிக்கும். மரணம் இதுக்கு மேல ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க டோட்டலா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. எந்த விதத்திலையும் மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நீங்களும் சொல்லுவீங்க, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வானத்துக்குரியவருடைய சாயலை தான் நான் தரித்திருக்கிறேன். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். நான் மண்ணானவன் கிடையாது, தேவசாயலாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு உங்க இருதயம் வரும்போது ஒரு பெரிய விடுதலைய நீங்க ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். நீங்க சுகத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும்.
ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த பிரச்சனைகள் ஈஸியா அது அந்த பிரச்சனைகள் மாறி அன்புல சந்தோஷத்துல நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஒன்றிலையும் உங்களுக்கு குறைவு இருக்காது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. பொறுமையானது உங்களில் பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபுலதான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பொறுமை பூரண கிரியை செய்யும் போது நமக்குள்ள என்ன இருக்காதான்? ஒன்றிலையும் குறைவு இருக்காதான்? அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அதுல குரூப்ல போட்டு விடுறேன் என்னடா வசனத்தை பார்த்து. அப்போ இந்த பொறுமை நம்மில் பூரண கிரியை செய்ய தொடங்கும் போது நம்ம ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இருக்க மாட்டோம். இதெல்லாம் தானா நமக்கு நடக்கும். இதுக்கு போய் மல்லு கட்டி நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இல்லை. நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நாங்க இன்னும் உங்களை அறியணும், இன்னும் உங்களை நேசிக்கணும், இன்னும் நான் உங்க அன்பை நான் அறிஞ்சு மற்றவங்களை அன்பு செலுத்தணும், உங்க அன்பின் ஆழ அகலத்தை நான் புரியணும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இதுல இந்த காரியத்துல நம்ம வெற்றி பெறும்போது சூழ்நிலைகள் எல்லாத்துலயும் நம்ம வெற்றியை பார்க்க முடியும். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு ஒன்றிலும் குறைவு வராது. அவருடைய கிருபை நம்ம மேல ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கிரேஸ். இந்த கிருபை பெருக 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 நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயும் சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம் இது எல்லாம் உண்டாகும். இதுல ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசி இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நீங்க செயல்படுத்தும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதெல்லாம் நீங்கெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா, இதை நான் செய்யும் போது என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாச்சு, என் சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் உண்டாச்சு, சுகம் உண்டாச்சு, என் உறவுகள்ல சுகம் உண்டாச்சு அப்படின்னு நீங்க சொல்ற சாட்சிகளை நான் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். நிச்சயமா நீங்க எல்லாரும் சாட்சிகளை நிச்சயமா பகிர்ந்து கொள்ளுவீங்க. இந்த சாட்சிகள் எழும்பும் போது இதுதான் தேவ புத்திரன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் தேவ புத்திரர்களாய் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இப்படி வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு? கிறிஸ்துவை அப்படியே எக்ஸாக்ட் ரெஃப்ளெக்ஷன். எந்த இடத்துலயும் பெருமை, பொறாமை, கசப்பு, கோபம் இதுவே இருக்காது. யார பார்த்தாலும் அன்புதான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் ரோமர் 8ல வாசித்து பாருங்க, தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டியும் தவித்து கொண்டிருக்குதான், ஏங்கி கொண்டிருக்குதான். இப்படி புத்திரர்களாய் நம்ம எழும்பணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். நம்ம எல்லாரும் எழும்பணும். இதுல நானும் அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட இப்படி ஒரு உலகம் இப்படி மாறும்போது நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க பேசுறது நடக்கும், ஆளுக உங்ககிட்ட வந்துட்டுங்கிறத நீங்க அதிகமா அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க சொன்னா இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும். இந்த இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஒன்னே ஒண்ணு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த வார்த்தையை நீங்க அதிகமா கேளுங்க. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. யாக்கோபு 1:4 யாக்கோபு 1:4. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அழகா வசனம் சொல்லுது, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவ ரகமான வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா? இந்த வாழ்க்கைய இத நம்ம பிராக்டிஸ் பண்ணா ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா போதும்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆவியின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா எல்லா பகுதிகள்லயும் விடுதலையும் சந்தோஷமும் உயர்வும் ஒன்றிலையும் குறைவில்லாத இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம், வந்துருவோம். இந்த வாழ்க்கையை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும். இங்க ஒருத்தருக்காக ஒருத்தர், நம்ம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் எல்லாருக்காக, ஆண்டவரே இதை நான் அனுபவிக்கிறது இல்லை, எல்லாரும் இதுல இருக்கிறவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் பூரணராய் நம்ம வாழ்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, அப்பா உங்க வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்துல எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. இன்னும் நாங்க ஆழமா உங்களை அறியணும்ப்பா. இன்னும் உங்க அன்பை நாங்க ஆழமா புரிந்து கொள்ளணும்ப்பா. இதுலதான் எங்க முழு ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மூலமா நாங்க பெற்றிருக்கிறோம் அப்பா. இந்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறதற்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்க எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எங்களுக்குள்ள செயல்படுகிறது என்று சொல்லி நாங்க பேசுறோம். எங்களுக்குள்ள எந்த கோபம், எரிச்சல், கசப்பு, பகை, மன்னியாமை, விரோதம், துர்குணம், தூஷணம், கெட்ட வார்த்தைகள் இது ஒன்றும் இனி எங்க வாயிலிருந்து புறப்படாதபடி ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க தேவன் எங்களுக்கு இங்க கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை இன்னைக்கு இதெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்துல நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லாரும் இதுல சாட்சியா எழும்புவாங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ள நடந்த இந்த மாற்றம், உள்ளான மனிதன்ல நடந்த இந்த மாற்றம், வெளி உலகத்துல சூழ்நிலைகள்ல மாற்றங்களை கொண்டு வந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு நாங்க எல்லாரும் சாட்சி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபைய எங்களுக்கு நீங்க ஊற்றுங்கப்பா. அப்பா நாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே இருதயத்துல நாங்க வளரும் போது கிருபை பெருகும்னு சொல்லி நாங்க இன்றைக்கு பார்த்தோம் தகப்பனே. அந்த கிருபையில நாங்க பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த சில நாட்களாய் உங்க அன்பை குறிச்சு நாங்க தியானிச்சோம். இன்னைக்கு நாங்க எந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு இடம் திறந்து கொடுத்திருக்கிறோங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு அந்த டோரை நாங்க க்ளோஸ் பண்றோம். அவனை நாங்க துரத்துறோம். உங்க அன்பை எங்க இருதயத்துல நாங்க தியானிக்க அந்த சத்ருவானவன் வெளியே ஓடிட்டான்ப்பா. இனி நாங்க அவனுக்கு டோரை திறந்து கொடுக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார இந்த வார்த்தைகளின்படி நடக்க அவங்களுக்கு கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அவங்கள நான் பிளஸ் பண்றேன். உங்க கிருபை அவங்க வாழ்க்கையில பெருகட்டும். உங்க சமாதானம் அவங்க வாழ்க்கையில பெருகட்டும்ப்பா. ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அவங்க கூட நீங்க இடைப்படுங்க. சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்கப்பா. அப்படியே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவ புத்திரர்களாய் எழும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ கர்த்தர் உதவி செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே, நேத்து உள்ளது இன்னைக்கு உள்ளது நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்க கேட்க கேட்கதான் நம்ம இருதயத்துல இருக்கிற அரண்கள் உடையும். ஒரு பெரிய விடுதலை, அன்புக்கு நேராய், சமாதானத்துக்கு நேராய், சந்தோஷத்துக்கு நேராய் தேவன் நம்மை வழி நடத்துவார். தேங்க்யூ.